ஹாய், இன்றைக்கி மண்டே மார்னிங் குட்டி மினி பிளாக் தான் பார்க்க போகிறோம். மார்னிங் டே வந்து செம்ம மழையோட ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. எப்போவுமே காலையில் ஜன்னல் வழியாக சூரியன் வந்து என்னை 7 மணிக்கு எழுப்பிடுவாங்க. பட் இன்றைக்கி 8 ஆகி போச்சு. நல்ல மழை, நல்ல சவுண்டாக கேட்டுச்சு. ஸோ எந்திரிச்ச உடனே பல்லெல்லாம் விளக்கிட்டு அம்மா வந்து நல்ல பசும்பாலும் பிஸ்கெட்டும் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து வாக்கிங்லாம் போயிட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா சப்பாத்தி இருந்துச்சு. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சப்பாத்தி, அப்புறம் மத்தியானம் பார்த்திங்கன்னா காலத்துக்கு மத்தியானத்துக்கு சேர்த்து அம்மா செஞ்சுருவாங்க. ஏன்னா வேலைக்கு போகிறவங்களுக்கு டிஃபன் கட்டணும்னு சொல்லிட்டு பீட்ரூட் பொரியல், ஒயிட் ரைஸ், ரசம், முள்ளங்கி அம்மா செஞ்சுருந்தாங்க. ஆக்சுவலி முள்ளங்கி நல்லது, பட் எனக்கு சாப்பிட பிடிக்காதுங்காட்டிக்கு சாம்பாரில் போட்டுருவாங்க. ஸோ இது எல்லாமே அம்மா வந்து ஒரே ஆளாக செஞ்சுருவாங்க. எழுப்புமா உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னா அம்மா எழுப்பவே மாட்டாங்க. சண்டே மத்தியானமாக சிக்கன் குழம்பு நல்லா தண்ணியாட்ட வச்சுருந்தாங்க. அதை நான் அடுத்த நாள் சூடு பண்ணி சுண்டி சூப்பராக கெட்டியாக இருந்துச்சு. இவங்களுக்கு டிஃபனுக்கெல்லாம் நான் தான் பேக் பண்ணினேன். ஸோ எல்லாத்தையும் பேக் பண்ணி பேக்கில் வச்சாச்சு. வேலைக்கு போகும்போது செம்ம மழை. ஸோ ட்ரெயினுக்கு தான் போவாங்க. மழை பார்த்திங்கன்னா பயங்கரமாக பெஞ்சிட்டு இருந்துச்சு. சாரா குட்டி சோகமாயிட்டேன். ஏன்னா எல்லோரும் வேலைக்கு போயிட்டாங்க. எங்கடா யாரையுமே காணோம். நானும் அம்மாவும் தான் மோஸ்ட்லி இருப்போம் சாரா குட்டியோட. ஸோ அவனுக்கு கொஞ்சம் நேரம் தோன்ற வரைக்கும் அங்கே இருந்து கொஞ்சம் நேரம் தனியாக ஃபீல் பண்ணிட்டு இருப்பான். எங்கடா எல்லோரும் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அம்மா கூப்பிட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சுவாங்க, கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுவாங்க. இவனுக்கு மிரட்டினாவோ இல்லை திட்டுனாவோ அடித்தாலோலாம் கேட்க மாட்டான். அம்மா இப்படி கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணான்னா ஒரு 2 நாள் அமைதியாக இருப்பாள், சேட்டை பண்ணாமல். சாயாவுக்கு பிஸ்கெட் கொடுத்துட்டு நான் ஒரு 3 சப்பாத்தி சாப்பிட்டேன். சிக்கன் கிரேவியோட நல்லா இருந்துச்சு. குழம்பு கிரேவி மாதிரி ஆயிரும். அப்புறம் நானும் சாயாவும் பார்த்திங்கன்னா ஒரு 11 மணிக்கு மேலே ஒரு குட்டி தூக்கம் போட்டுட்டு எந்திரிக்கும் போது பார்த்திங்கன்னா 1:30 மணிக்கு மேலே ஆயிரும். ஸோ எந்திரிச்ச உடனே பசிக்காது அவ்வளோவோ. அம்மா வந்து கொஞ்சம் பால் கொடுத்துருப்பாங்க. ஸோ பால் குடிச்சிட்டு கொஞ்சம் குட்டி வேலையெல்லாம் செஞ்சுட்டு ஒரு 3:30க்கு போல் நான் வந்து கொஞ்சம் சாப்பாடு சாப்பிட்டேன். ஏன்னா சாப்பாடு திணிச்சு கொஞ்சம் சூடாக செஞ்சு அப்போ சூடாக சாப்பிட்டா தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் ஒயிட் ரைஸ் மட்டும் கொஞ்சம் சூடு வச்சுட்டு மற்றதெல்லாம் சூடு பண்ணி சாப்பிட்டேன். நம்ம சாரா குட்டி பார்த்திங்கன்னா சாயந்தரமாக தான் சாப்பிட்டான் இந்த ஒயிட் ரைஸ். அதாவது வெள்ளை கலர் பார்த்தாவே எனக்கு பிடிக்காது. ஏன்னா தயிர் இல்லைனா பால் தான் நாங்கள் கொடுப்போம். ஸோ ஈவினிங் டைமில் ஏதாவது ஸ்நாக்ஸ் செஞ்சு பார்க்கலான்னு பார்த்தா வீட்டில் என்ன இருக்குதுன்னு பார்த்தாங்க, சத்து மாவு இருந்துச்சு. மெயினாக பின்னாடி இந்த டேட்டை பார்த்துட்டு செய்யுங்க, என்னென்னலாம் செய்யணும்னு சொல்லிட்டு பின்னாடி குறிப்பாட்ட கொடுத்துருப்பாங்க. ஸோ நான் கொழுக்கட்டை தான் செஞ்சுருந்தேன். ஸோ இது எப்படி செய்யணுங்கிறத நான் இன்னொரு வீடியோவில் போடுறேன், கண்டிப்பாக பாருங்கள். ஸோ ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம வந்து குளிச்சுட்டு வந்து சாப்பிட்லாம் அப்படின்னு எல்லாம் செஞ்சு வச்சுருப்பேன். ஜாராக்குட்டி வெயிட்டிங், வேலைக்கு போயிட்டு வரவங்களுக்காக. கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. சரி எல்லாத்துக்கும் பரிமாறிட்டு அதாவது கொழுக்கட்டை கொடுத்துட்டு நான் கடைசியாக கொஞ்சம் சாப்பிடும் போது தட்சணா முதலே சாப்பிட்ருப்பேன். அவன் என் கூட சண்டைக்கு வருவான். அப்புறம் நான் 2 தான் சாப்பிட்டேன், இந்த சாப்பிடு அப்படின்னு எங்கள் 2 சண்டை வந்துடுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.